அவரு இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால பயங்கர கான்ட்ரோவர்ஷியலா போயிட்டு இருக்கு. அதாவது தோனி வந்து ஊக்கா குடுக்குறவங்கள தான் வந்து டீம்ல எடுப்பாரு. என்ன மாரி ஊர்கா குடுக்குறவங்கலாம் டீம்ல எடுக்க மாட்டாங்க. அவரு சொல்லல. சும்மா சொல்றேன். நானும் தோனியும் வந்து ஒண்ணாலாம் சாப்பிடுவோம். ஆனா வந்து ஊக்கா அடிக்கிறவங்க தான் வந்து டீம்ல வச்சுப்பாரு. அவரு கூடயே வச்சுப்பாரு அப்படின்ற மாரி ஒரு கான்ட்ரோவர்சி வந்ததா நம்ம இத்தன நாள் பார்த்தோம். எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது என்னதான் கதை, அது என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அத சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. அது 2020ல வந்து ஹிந்தில ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. ஒரு சாதாரண சேனலுக்கு என்னமோ இன்டர்வியூ குடுத்திருக்காரு. அதுல எங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நாங்க சொல்றோம். ஏன்னா ஹிந்தில பேசுனனால கரெக்ட்டா வந்து என்னன்னு தெரியல. அதுல டிரான்ஸ்லேஷன் வந்து நாங்க படிச்ச ஆர்டிக்கல்ல பார்த்தத நாங்க சொல்றோம். அதாவது டோனி வந்து என்ன விட்டு சாப்பிட மாட்டாரு. ஆனா வந்து அவரு ரூம்குள்ள வந்து ஊக்கா குடுக்குறவங்க தான் வந்து வச்சிருப்பாரு. சோ நான் வந்து ஊக்கா எனக்கு அது பழக்கம் இல்ல. சோ நான் போமாட்டேன். யாருக்கும் ஊக்கா குடுக்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அப்படின்னு அவர் சொல்லும்போது, அது இன்டைரக்ட்டா வந்து டோனி ஊக்கா குடுத்தா தான் வந்து பிளேயர்ஸ வச்சுப்பாரு. அப்படின்ற மாரி அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ரிப்ளையா வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருப்பாரு. ஏன்டா ஹால்ஃப் அ டிக்கெட் ஆச்சு அது முடிஞ்சு. அதுக்கு வந்து திரும்ப இப்ப எடுத்து எது என்ன பிஆர் டீமா? என்ன ஃபேன் சண்டை உருவாக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இப்ப அத எடுக்குறீங்க? நான் சொன்ன விதமும் அது கிடையாது. நான் வந்து டோனிய வந்து தப்பா சொல்லணும் கிடையாது. அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுத்திருப்பாரு. இதுதான் நடந்துச்சுங்க.